வடிவேல் நடிப்பில் வந்திருக்கு இந்த மாரிசன் டிரைவ் பார்க்குறது சூப்பராகவே இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க 2 பேர் காம்பினேஷன் மாமன்னன் படத்தில் இவங்க 2 பேரும் மோதிர சீன் பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். தேட்டரில் பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்கும். இவங்க 2 பேரும் அடுத்த படத்தில் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. சரி இந்த ட்ரைலர் இப்படி தான் இருக்குது அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துலாமா. இந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஃபகத் ஃபாஃபா வந்து ஒரு நெகட்டிவ் ரோலாகவே பண்ணியிருக்க மாதிரி திருடர் ரோல் மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வடிவேல் வந்து ஒரு விதமான மறதி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவரோட கேரக்டர் அல்சைமர் டிசீஸால் அவர் பாதிக்கப்பட்டிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. சரி இவங்க 2 பேர் ஒரு ஏடிஎம்ல மீட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வருது. அங்கே வந்து வடிவேல் வந்து பணத்தை எடுத்துக்கிறதுக்கு அதை வந்து ஃபாஃபா வந்து பார்த்துட்டாரு. அந்த பணத்தை எப்படியாச்சும் ஆட்டை போன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ திருவண்ணாமலையில் ஃப்ரெண்டு பார்க்க போகிற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து அவர் கூட்டிகிட்டு போகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்க போது அதான் கண்டிப்பாக இது கதையாக தான் இருக்கும். அவர் வந்து அந்த படத்தை ஆட்டையை போட்டாரா இல்லையா. வடிவேலு பாப்பா கூட பயணம் பண்ணுறாரு. இந்த பயணத்தில் நடக்கிற பல சுவாரஸ்ய சம்பவம் தான் இந்த படத்தில் கதையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைலர் சில சீன்ஸில் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஒருவேளை பாப்பா மேலே கேஸ் இருக்கும் போல், அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை அவரை தேடுறாங்க. எப்படியோ இந்த படம் வந்து ஜூலை 25 எனக்கு ரிலீஸ் ஆக போகுது. அன்னைக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு ஸ்க்ரீன் பிளே மட்டும் ட்ரைலர் காமிச்ச மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாஃபா வடிவேல் காம்பினேஷன் இது ஒரு பயங்கரமான ஹிட்னே சொல்லலாம். இந்த ட்ரைலர் கடைசியில் பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஒரு ரெஃபரன்ஸோட முடிச்சிருக்காங்க அழகாக 3ஆம் பிறை படத்தோட ரெஃபரன்ஸோட. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ட்ரைலர் என்ன பார்க்கணுன்னா மறக்காம போய் பார்த்துருங்க. பாய் பாய். அடுத்த வழியில் சந்திப்போம்.